வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சச்சின் சாஹா ப்ரோ கிரிக்கெட்டில் இந்தியா வர்சஸ் இந்தியா லெஜண்ட்ஸ், இது ஒரு புது சீரீஸ். இது ஒரு 5 ஓவர் ஃபார்மேட்டில் இந்தியாவுக்கும் இந்தியா லெஜண்ட்ஸுக்கும் ஒரு சீரீஸ் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சீரீஸு. இதில் நம்ம இந்தியன் டீமுக்கு தான் ஆட போகிறோம். ஹிட்ஸ் கேட்டிருக்கோம். நம்ம டீம் கேப்டன் ரோஹித் சர்மா. இது 5 ஓவர் ஃபார்மேட். ஓகேங்க, ஆப்போனண்ட் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போனண்ட்டில் MS தோனி தான் கேப்டன், இந்த இடத்துல ரோஹித் சர்மா தான் கேப்டன். இதை நம்ம பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ரிஷப் பண்ட், ருத்ராஜ் கெய்க்வாட், ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், சிராஜ். அங்கே சுனில் கவாஸ்கர், வீரேந்தர் சேவாக், ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, யுவராஜ் சிங், MS தோனி, கபில் தேவ், ஜகீர் கான், அனில் கும்ப்ளே, ஸ்ரீநாத். லெட்ஸ் ப்ளே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சச்சின் சாஹா ப்ரோ கிரிக்கெட் விளையாடுறேன். சூப்பரான கேம், நல்ல கேம் இது. முன்னாடிலாம் நான் நல்லா விளையாடுவேன். இப்போ டச் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ ஒரு மேட்ச் விளையாண்டு பார்த்தேன், நல்ல ஸ்கோர் அடித்தேன். ஃபர்ஸ்ட் பால் என்ன அடிக்க போகிறேன்னு கேட்டால் எஸ், பட் இட்ஸ் மிஸ். வைடுங்க, முதல் பாலே வைட் போட்டிருக்காரு ஜகீர் கான். இதெல்லாம் பயங்கரமான லெஜண்ட்ஸ் பிளேயர். கரண்ட் இந்தியா கூட விளையாடுறாங்க. இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, பட் சீரியஸாக பார்த்துருக்க மாட்டீங்க. எஸ், இங்கே ஒரு பவுண்டரி ஃப்ரம் ரோஹித் ஹிட்மேன் சர்மா. கரண்ட் இந்தியன் டீமோட ODI அண்ட் டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில். நல்ல ஷாட், சிக்ஸர். நான் நார்மலில் வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்கேன், அதுலேயே 6-4 போகுது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஹார்ட்லாம் வச்சா கண்டிப்பாக அடிக்க முடியாதுண்டா. நம்ம T20 வேர்ல்டு கப் சீரீஸ் விளையாட போகிறோம். அது எதுலேன்னு தெரில. இன்னொரு 4ங்க, சூப்பராக ஆடிட்டு இருக்காரு ஹிட்மேன் ரோஹித் சர்மா. இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். பட் நான் லாஸ்ட் ஆனது இது இந்தியா அதில் வெறும் ரோஹித் சர்மா 2 ரனுக்கும் 3 ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு. காலிங்க, சொல்ல காலி ஆகிட்டாரு. ஆஹா, சூப்பர் கேட்சு. ரிவிராமனோட குயிக் பிளே விளையாண்டுருக்கேன். சூப்பர் கேட்சு. 350 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க, 14 ரன்னா. யார் கேட்சை பிடிச்சா? சூப்பர் கேட்சனா. சச்சின் டெண்டுல்கர்லாம் அந்த கேம் பயங்கர ரிஸ்டாக இருப்பார். யுவராஜ் சிங், எஸ் யுவராஜ் சிங் தான். அண்ட் நெக்ஸ்ட் வரப்போகிறது நன் அதர் தேன் தி லெஜண்ட் விராட் கோலி, கிங் ஆஃப் கிங்ஸ். இவர் நான் லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்ச்சில் சூப்பராக விளையாண்டு 40 ரன், ஒரு 16 பால் என்னமோ வச்சுருப்பார். இங்கே வந்தவொடனே அவரோட பங்குக்கு ஒரு பவுண்ட்ரி. இதோட ஓவரா இன்னும் முடியல. இனி ஒரு பால் இருக்குது. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் ஃப்ரம் ஜகீர் கான். ஆஃப் பண்ணிக்கலாம், கமெண்ட்ரி ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஷாட், சிக்ஸர். லைக் ரோஹித் சர்மா. பார்க்க விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி அடிச்சிருக்காரு. சூப்பரான புல் ஷாட்டுங்க, கரெக்டான லென்த்தில் போட்டார். எத்தனை மீட்ரு? 120 மீட்ரு. அவ்வளோ தூரம்லாம் போன மாதிரி இல்லையே. ரியல் இல்லாத ஒரு 80 மீட்ரு தான் போயிருக்கோம். இப்போ ஸ்ரீநாத் வந்திருக்காரு. ஸ்ரீநாத் இவரோட ஜெர்சி நம்பர் 7 தான். எப்படிங்க ஒரு டீமில் 2 பேர்னால ஒரே ஜெர்சி நம்பர் வச்சுருக்க முடியும்? சரி, கேம் தானே. நல்ல ஷாட் ஃப்ரம் சுப்மன் கில், பவுண்ட்ரிங்க. ஒரு மேட்சை 2 வீடியோவாக போடுவோம், அது உங்களுக்கு தெரியும். போன சீரீஸ் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். போன சீரீஸ் பார்க்காம இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். அவுட்டா? இல்லைங்க, அவுட்டு நினச்சிட்டேன். சிங்கிள். நம்ம பேசாமல் ஃபஸ்ட்டு அடித்தோடனே ஓடிக்கணும். பேசாமல் அடித்தோடனே ஓடிந்தா 2 ரன் கிடச்சிருக்கோம். பட் பரவாயில்ல. இப்போ விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ண போகிறாரு? இந்த லென்த் இந்த கேமில் போட்டால் முன்னாடி அடிக்க மாட்டேன், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ அடிச்சிட்டாங்க, சிக்ஸர். என்னம்மா மாஸ்டருங்க விராட் கோலி.
எப்பாடியோ எம்மா இந்த கேமில் விராட் கோலி பயங்கர பவராக இருக்கார். சூப்பர் ஷாட்டு. கண்டிப்பாக இதெல்லாம் 120 மீட்ரு காமிக்கணும். எத்தனை மீட்ரு? 71 மீட்ரு தானா? இல்லை, அது பார்க்க 71 மீட்டர் மாதிரி இருந்துச்சு. இது பார்க்க 120 மீட்டர் மாதிரி இருக்குது. அது அப்படியே ஆப்போசிட்டாக காமிக்குது இந்த கேமு. இன்னொரு சிக்ஸர் ஃப்ரம் விராட் கோலி. அவர் ஏன் கிங்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. அவரை ஏன் கிங் ஆஃப் கிங்ஸ்ன்னு கூப்பிட்றோன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. பால் ஓல்டாக தெரியுது, இதில் காமிக்கிறாங்க. இவ்வளோ ஓல்டாக இருக்குது. நியூ பால் தான். எஸ், இன்னொரு பவுண்ட்ரி. இது விராட் கோலி அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே விராட் கோலி அடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் விராட் கோலியெல்லாம் புல் ஷாட் அடித்து அடிப்பார். என்னங்க கட் பண்ணிட்டீங்க? நான் தெரியாமல் கட் பண்ணிட்டானா? பட் 46 ரன்ஸ். யாக்கருங்க, யாக்கர் போட்டாலே அடிக்க மாட்டேன் இந்த கேமில். இப்போ அடிச்சிட்ட பவுண்ட்ரிங்க 2 ஓவருக்கு 50 ரன். எம்மாடியோ எம்மா. பட் இந்த கேமில் ஆர்சி கோமர்லாம் இல்லைங்க, சேஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக. ஒரு டைம் முன்னாடி 1 இயர் ஆகிருக்கும் அப்போ கடைசியாக விளாண்டுட்டு. அப்போ நான் 120 ரன்ஸ் என்னமோ அடிப்பேன் 5 ஓவருக்கு. அது டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது 3 பால் மிச்சம் வச்சு டேஸ்ட் பண்ணாங்க. அது எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆஸ்திரேலியா கூட விளாண்டதில்ல. இந்த கேமில் ஆப்போனண்ட்டும் நம்மள லெவலுக்கு பவரில் இருப்பாங்க. இன்னொரு பவுண்ட்ரிங்க. ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்மளுக்கு பவுண்ட்ரிஸ் கிடச்சிட்ருக்கு. சுப்மன் கில்லும் விராட் கோலி சேர்ந்து சூப்பராக விளாண்டுருக்காங்க. நீ அடுத்தது ருத்துராஜ் கெய்க்வாட் இந்த ஸ்குவாடில் இருக்கார். ஆஹா, டில்சன் ஸ்கூப். பட் கேட்ச். சூப்பரான கேட்சுங்க. டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. இது பார்க்க ஹர்ஷதீப் டான்ஸ் மாதிரி இருக்கு. சூப்பரான கேட்ச். யார் பிடிச்சிருக்கா? சௌரவ் கங்குலி. மோஸ்ட் அக்ரெசிவ் பிளேயர், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அக்ரெசிவ் பிளேயர் இன் கிரிக்கெட். சௌரவ் கங்குலி. டாடா பயங்கரமான பிளேயர், பயங்கரமான கேப்டன். எப்படியோ இருந்த இந்தியன் டீமை நிறையா பிளேயர்ஸை புதுசாக கொண்டு வந்து நம்ம எம்எஸ் தோனியெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். சூப்பர் பிளேயரு. பேட்டிங்லேயும் சூப்பராக பண்ணுவார். சொல்லும் போது அவுட்டுங்க, டக்குங்க. இந்த கேம் இப்படி தாங்க. ஒரு விக்கெட் நீங்கள் விட்டீங்கன்னா கண்டினியூஸாக விட்டுட்டே இருப்பீங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் டக் ஆகிருக்காரு. ஸோ சேட். ஸ்ரேயர் ரிஷப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஐயரும் கோலி சேர்ந்து நல்லா ஆடணும். ஸ்ட்ரைட்லேயே தூக்குவோம். பேக் டு பேக் இல்லைங்க, வேண்டாம். ஹேட்ரிக் எடுத்துகிட்டு போகிறாங்க. சிங்கிள் போட்டுப்போம். எஸ், சிங்கிள். கம்ஃபர்டபுளாக சிங்கிள். அவுட்டா? அவுட்டு இல்லைன்னு தோன்றுது. இல்லைங்க, எஸ். ஜஸ்ட்டு இந்த ஓவர் வெறும் இப்போ வரைக்கும் 3 ரன்ஸ் தான் வந்திருக்கு. வாட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஓவர் ஃப்ரம் பெஸ்ட் கேப்டன் இன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன் ஆஃப் இந்தியா கபில் தேவ். அப்படியே மேட்சை திருப்பிட்டார். இப்போ அனில் கும்ப்ளே வந்திருக்காரு. பெஸ்ட்டு ஸ்பின்னருங்க இவர் தான். இந்தியாவோட பெஸ்ட்டு ஸ்பின்னர் இவர் தான். இவர் ஒரு மேட்ச்சில் 10 விக்கெட் எடுப்பார். 10 விக்கெட் ஹாலாக எடுப்பார். அந்த டைம்லலாம் சூப்பரான பவுலருங்க இவர். இப்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின் பவுலர் இன் இந்தியானா இவர் தான். பட் இப்போ அவுட்டுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவுட்டுங்க. மேட்ச் அப்படியே லெஜண்ட்ஸ் பார்க்க திரும்பிடுச்சு. ஒரு ரனுக்கு அவுட்டு. வாட் ஹேப்பனிங் தெரியவில்லை. ரிஷப் பண்ட் இப்போ உள்ளே இறங்கியிருக்காரு. பட் எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரியல் கிரிக்கெட் 24லாம். இதில் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இன்னொரு அவுட்டா? இல்லைங்க, ஜஸ்ட் பவுண்ட்ரி போகாதுன்னு தோண்டுது. டபுள் ட்ரிபிளே கிடைக்கும். டைவ் அடிச்சுங்க. அடிச்சிட்டாங்க. கம்ஃபர்டபுளாக 3 ரன் கிடச்சிச்சு. எல்லாத்தோட ஜெர்சி நம்பர் ஒரிஜினல். இதே நம்ம லாஸ்ட்டாக விளையாண்ட ஆர்சி கோல அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் ட்ரீம் கிரிக்கெட்லேயும். நெக்ஸ்ட் சீரீஸ் நம்ம ட்ரீம் கிரிக்கெட்டில் தான் போடுறோம். அது ஒரு வித்தியாசமான சீரீஸ் தான். வித்தியாசம் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது என்னென்னு தெரியும்.
பட் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே அந்த சீரீஸை விளையாண்டுட்டு. என்னன்ட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன். பட் இப்போ கேட்சுங்க, விராட் கோலி அவுட்டு. மேட்ச் அப்படியே 2 திரும்பிடுச்சுங்க லெஜண்ட்ஸ் பக்கம். 30 ரன்னுக்கு அவுட்டு. நல்ல இன்னிங்ஸ் ஃப்ரம் விராட் கோலி. இப்போ நம்ம சிவம் தூபே 6 தூபே வர்றாரு. இவருக்கு கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காருங்க. அனில் கும்ப்ளே ஏன் அவர் பெஸ்ட் பவுலர் காமிச்சிட்டு இருக்காரு. 2 விக்கெட் இந்த ஓவரில், அதில் ஒரு பெரிய விக்கெட்டு. விராட் கோலி இப்போ பவுண்ட்ரி இல்லை டபுளு கிடைக்குமா? ஐயோ, ரன் அவுட்டு கன்ஃபார்மு. அவுட்டுங்க, தெரியாமல் ஓடிட்டேன். டைவ் அடிப்பாருன்னு பார்த்தேன். அவுட்டு இல்லை, அவுட் இல்லையா பேர்? தேங்க்யூ அம்பேரு. 60 ரன் வந்துருச்சு. 60 ரன்னாலும் மீசி சேஸ்தான். யார் இப்போ? சௌரவ் கங்குலி. என்னங்க கங்குலி கொடுத்துருக்கீங்க? அவர் பேட்ஸ்மேன் தானே, பவுலரா தெரியல. பட் விக்கெட் எடுத்திருக்காரு. இல்லை, லெஜண்ட்ஸ் டீம் போவாங்களா? கவாஸ்கர் மற்றும் கங்குலி தோனி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக விடும்போது ஜெர்சி நம்பரில் ஒரிஜினலாக இருக்காது. ரோஹித் சர்மாவுக்கு 54 இருக்கும், விராட் கோலிக்கு 19 இருக்கும். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. கரெக்டாக ஜெர்சி நம்பரில் போட்டாங்க. பும்ராவோட பவுலிங் ஆப்ஷனும் முன்னாடிலாம் ஒரிஜினலாக இருக்காது, இப்போ ஒரிஜினலாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல, நல்லது தான். ஆஹா, இப்போ என்னம்மா ஷாட்டுங்க, ரிஷப் பண்ட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஷாட்டு. எஸ், அவரே தான். அவரை தவிர யாருனாலும் இந்த மாதிரியெல்லாம் ஷாட் அடிக்க முடியும்? அவர் அடித்த மாதிரியே இருந்துச்சு. இந்த கேம் ஒரு 5 ஓவர் விளையாடுறது 12 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஆஹா, மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2 பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். அட்லீஸ்ட் 70 ரன்ல முடிக்கலாமா? நான் 100 ரன்லாம் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு ஸ்ட்ரகிள். சூப்பரான ஓவர். அனில் கும்ப்ளேவும் எஸ் 70 ரன் வந்துருச்சு. 4 கண்டிப்பாக போயிடும். அனில் கும்ப்ளேவும் கபில் தேவும் நல்லா போட்டாங்க இந்த 2 ஓவரை. 3rd and 4th ஓவர் இவங்களுக்கு தான். லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் சைலண்ட்டாக போயிருக்கு. 10 ரன் இன்னும் ஒரு விக்கெட் கூட வரல. பட் லாஸ்ட் பாலில் வந்தாலும் வரலாம். பட் வரல. 6ஓட முடிச்சிருக்காங்க. சூப்பர் ஷாட் இது. யாக்கரை ஈஸியாக அடிக்க முடியுது, முன்னாடிலாம் கஷ்டமாக இருக்கும். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பை கைஸ். அடுத்த வீடியோ இன்னி 2 நாளுக்கு அப்புறம் வரும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.